திவ்யா, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஏய், நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சாக்லேட் இல்ல வேண்டாம். என் மேல கோவமா? எதுக்கு? இல்ல, நான் உங்களை வேற மாதிரி ட்ரெஸ் போட சொன்னேன், அதுக்காக கோச்சிக்கிட்டீங்களா? சேச்சா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டு பழக்கம் இல்லல்ல. பழகிக்கணும் அண்ணி, பணக்காரங்களாயிட்டா இதெல்லாம் பழகிக்கணும். இப்படியே சுடிதாரு, கண்டாங்கி செல்ல, முன் கொசுவம் பின் கொசுவன் வச்சு கட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சாம்பார் வடை தயிர் சாதம் வித்துட்டு போயிடுவாங்க. எல்லாமே மாறுறப்போ நீங்களும் மாறிக்கணும்ல. அப்படி இல்ல, சடனா என்னால மாற முடியாது ஸ்னேகா. மாற முடியாதுன்னா நீங்க இந்த அடாப்டேஷனுக்கே ஒத்துட்டு இருக்கவே கூடாது. நிஜமா தான் சொல்றேன். எல்லாரும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபோக்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நீங்க மட்டும் அள்ளி பசஞ்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தனியா துருத்திட்டு தெரிய மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அங்க போக போறது எங்க அங்கிள் ஆண்டியோட மானம்தான். சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன். அதுக்குள்ள உங்களுக்கு வயசாய் மடிசார் மாமி ஆயிடுவீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? அங்க ஒருத்தன் வரானே, அவனை சட்டுன்னு கெட்ட வார்த்தையில திட்டுங்க. என்ன நீ இப்படிலாம் சொல்ற? என்ன நீ இது? இப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவுட் ஆயிட்டீங்களே அண்ணி. பணக்காரங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தையில பேசணும், அதுதான் கார்ப்பரேட் கல்ச்சர். அப்பதான் உங்களை பணக்காரங்கன்னு ஒத்துப்பாங்க. இங்க ஏழையா இருக்கிறது ரொம்ப ஈஸி அண்ணி, ஆனா பணக்காரங்களா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பணக்காரங்களா இருக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா பத்தாது, மத்தவங்க செய்யறதுக்கு யோசிக்கிற விஷயத்த சாதாரணமா செய்யற தைரியம் வேணும். சரி, நீங்க என்னைக்காவது டிஸ்கோத்தை போயிருக்கீங்களா? உங்க முகத்தை பார்த்தா அந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா போனதில்லை. ஏன்? ஏன்னா அத பத்தி யோசிச்சது கூட இல்ல. ஐயோ, நீங்க என்னமோ இன்னைக்கு காலையில தான் பறக்கும் தட்டுல இருந்து இறங்கி வந்த ஏலியன் மாதிரி பேசுறீங்க. சரி, ஈசிஆர் ரோட்ல சாட்டர்டே நைட் பாத்திருக்கீங்களா? போங்க, ஏகப்பட்ட சந்தோஷத்தை நீங்க லைஃப்ல மிஸ் பண்ணிருக்கீங்க. குடிக்கிறது, கூத்தடிக்கிறது, பஃபே. என்ன ஸ்னேகா இதெல்லாம்? ஐயோ, எதுக்கு எப்படின்னா, என் ஃப்ரெண்டு போன வாரம் ஸ்னேக் பைட்டிங் போயிட்டு வந்தா தெரியுமா? பாம்பு கூட சண்டை போடுவாங்களா? ஃபைட்டிங் இல்ல, பைட்டிங். நாம போய் நாக்கு நீட்டிட்டு இருக்கிறப்போ 4 நாளுக்கு முன்னாடி பிறந்த பாம்பு குட்டிய படம் எடுக்க வச்சு கொத்த விடுவாங்க. அந்த பிஞ்சு விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் பாருங்க. தூங்கவும் முடியாம முழிக்கவும் முடியாம 3 நாளைக்கு அப்படியே படுத்திருப்பாங்களாம். செம்ம த்ரில் இல்ல? எதுவும் சொல்லாத, எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது, பயமா இருக்கு.